ஏன் வித்யா கிளம்பிட்ட? என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நான் என்ன மூணாவது மனுஷனா? உங்களை மாதிரி மோசமான ஒரு அப்பா கிட்ட பேச என்ன இருக்கு? ஒரு பக்கம் அம்மாவுக்கு துரோகம், பாட்டிக்கு துரோகம், சுந்தரிக்கும் துரோகம், எனக்கும் துரோகம், பத்தாததுக்கு சித்தப்பாவுக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய மனுஷன், மரியாதையானவர். ஆனா உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணம் தான். ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு யோசிக்காத நீங்க எனக்கு புத்தி சொல்ற உரிமையையும் இழந்துட்டீங்க. ஏண்டா இந்த விஷயத்த ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு வீட்டோட மான மரியாதையும் காத்துல பறக்க விடுறிய. தப்பா தெரியல? அத நீங்க சொல்றீங்களா? மான மரியாதையை பத்தி இப்ப பேசுறீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே வரும். அப்போ உங்க மான மரியாதை பறி போகணும்னு உங்களுக்கு தோணலையா? ஐயோ, அப்படி இல்லடா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. இது எல்லாமே ஜக்கியோட சூழ்ச்சி. அவன் எப்பேற்பட்டவன்னு உனக்கே தெரியும்ல. ஜக்கி சித்தப்பா கெட்டவர்தான், அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா உங்களை மாதிரி இன்னொருத்தர் குடும்பத்தை பாழாக்கல, பெத்த பசங்களுக்கு துரோகமும் பண்ணல. இல்லடா வித்யா, நீ பார்த்ததெல்லாம் உண்மை கிடையாது. கோவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நிதானமா யோசிச்சு பாரு. என் மேல இருக்கிற கோவத்துல உன்னோட வாழ்க்கையை பாழாக்கிக்காத. நீங்க தான் நல்லா இருந்த என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க. இதுக்கு மேல பாழாகிறதுக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? அப்படி பேசாத வித்யா. உன்னோட வாழ்க்கை கெடணும்னு. போதும், சும்மா இருங்க. விஷயம் மட்டும் எனக்கு தெரியலன்னா நீங்க சித்தப்பா மேல பழிய போட்டு எதுவும் தெரியாத மாதிரி சும்மா இருந்திருப்பீங்க. இல்ல, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்க பேச்ச நம்பவே மாட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க சொத்து கேட்டவன பயமா? மாட்டேன். உங்க சொத்து சத்தியமா எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த சொத்து மேல ஆசைப்பட்ட தினமும் நிஜம்தான். ஆனா இன்னைக்கு அது என் கால் தூசுக்கு கூட சமானம் கிடையாது. இனிமே சொத்து பத்திரம் உங்களுக்கு தான். அது உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கும் கொடுத்துக்கோங்க. இன்னும் வேற யாராவது இருந்தா அவங்களுக்கும் கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, எங்கேயோ போய் சொத்து வாங்குறது இல்ல, இங்கேயே உங்க கண்ணு முன்னாடி நான் பெரிய ஆளாகி காட்டுறேன். ஏண்டா வித்யா என்கிட்ட இவ்வளவு மோசமா பேசுற? இது நல்லது இல்லடா. வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல காரியம் கூட பண்ணது கிடையாது, ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு உங்க மூஞ்ச பார்க்க கூட விருப்பம் இல்ல. என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாதீங்க. எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களால எனக்கு எந்த காரியமும் ஆக தேவையில்லை. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அக்கறை காட்டுறதும் பேசுறதும் புத்திமதி சொல்றதும் நிறுத்துங்க. என் மனசு எப்போ ஒரே மாதிரி இருக்காது. நான் ஏதாவது பேசிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். பெத்த அப்பனை இவ்வளவு விரோதியா பாக்குறவன் ஏன்டா இன்னும் இந்த வீட்டுல இருக்க? போடா வெளியில. தாராளமா போறேன். உங்க விருப்பம் அதுதானே, அது செய்யறதுக்கு நான் தயார். பாருடா, பாரு, வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி போறானடா. சொல்லுவான் அம்மா, அவன் சொல்லுவான். என் பையன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டாம்மா. முகத்துல மீச வளர்ந்துருச்சுல்ல, அதான் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டாம்மா. தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். நான் எப்படி அவனை தடுக்கிறது? எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதுதான். என்னப்பா வீட்டு வாசல்ல வண்டியில நிக்குது? சாஸ்திரி ஐயா வந்திருக்காரா? ஒருவேளை சாஸ்திரியே இந்த வண்டியில நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாரோ? அவர் ஏமா நம்ம வீட்டுக்கு 2 வண்டியில வர போறாங்க? கூட யாராச்சும் வந்திருப்பாங்க பாட்டி. ஆனா இங்க யாரையும் காணுமே. இத யாரு கொண்டு வந்திருப்பாங்க? நான் தான் கொண்டு வந்தேன். அம்மா, இனிமே இந்த 2 வண்டி நம்மளோடது. என்னடா இது? இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்ற? சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாரா? ஏற்கனவே அவர் சிடுபாரு. அப்புறம் இந்த விஷயத்தை பெருசாக்கி நியாயம், பஞ்சாயத்து, தண்டனைன்னு ஆரம்பிச்சுட்டு போறாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதா? புதுசா அதெல்லாம் வேற அனுபவிக்கணுமா? இல்லம்மா,
இன்னைக்கு சாஸ்திரி ஐயாவே என்னை கூப்பிட்டு டிராவல்ஸ் ஆரம்பின்னு சொன்னாரு. இப்போதைக்கு கடனா இந்த வண்டிகளை வச்சுக்கோ, அப்புறமா கடன் அடைச்சிருன்னு சொன்னாரு. நிஜமாவாட சொல்ற? அப்ப இந்த வண்டியில உன்னோட தானா? ஆமா பாட்டி, இந்த வண்டியில என்னோடதுதான். ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 2 வண்டியை 2000 வண்டி ஆக்குறேன். உன் ஆசைப்படியே செய்டா. ஆரம்பத்தில இருந்து நீ டிராவல்ஸ் வைக்கணும்னு தானே ஆசை. அந்த ஆண்டவன் உன்னை காப்பாத்துவான்டா. பாத்தியாடி லலிதா, உன் புள்ள 2 வண்டிக்கு முதலாளியா ஆயிட்டான். ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா, நான் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவேன்னு உனக்கு தெரியும்ல. வண்டியில ஒரு சின்ன கீரல் கூட படாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. அது இல்ல வித்யா, திடீர்னு சுந்தரிய கூப்பிட்டு பெரிய வேலை கொடுத்தாரு. காரணமே இல்லாம உனக்கு 2 வண்டியை சும்மா கொடுத்துருக்காரு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஐயா சும்மா இருக்கியா? இதுக்கும் விருபாட்ச சாஸ்திரிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் அந்த அம்மனுடைய அருள். சுந்தரி துர்கா பூஜை பண்றேன்னு 3 வாரம் கேட்டாள்ல, அதுல 1 வாரம் முடிஞ்சது. இது 2வது. அவ்வளவுதான். நீ எப்பேற்பட்ட நாடகக்காரின்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னை தள்ளியே வச்சிருந்த. ஆனா நீ என்ன விட மாட்ட போல இருக்கே. எதுக்காக என்னை இப்படி துரத்துற? நீ ஆடுற நாடகம் எல்லாம் பார்க்கும்போது உன் மேல எனக்கு வெறுப்பு அதிகமாகுது. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வந்து உன் முன்னாடி தலை வணங்கி உனக்கு அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அதுக்குதான் இஷ்டத்துக்கு நாடகம் ஆடுறியா? அன்னைக்கு வித்யா வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்ததுக்கும் சித்தியோட பொட்டியில அந்த பத்திரம் கிடைச்சதுக்கும் நான் தான் காரணம்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் உனக்கு துர்கா பூஜை பண்ணணுமா? அது நடக்கணும் தானே நீயும் ஆசைப்படுற? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா நாடகம் ஆடு. ஆனா நான் உனக்கு தலை வணங்க மாட்டேன். உயிரை விட்டாலும் விடுவேன். ஆனா உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன். அடுத்து என்ன நடக்கும்னு நானும் பாக்குறேன். நமக்குள்ள இந்த போர் முடியாது. சமாதானங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். இதோட முடிவு என்ன தெரியுமா? நீ தோத்து போகணும், இல்ல நான் உயிரை விடணும். பாத்துரலாம். சீக்கிரமா சாப்பாடு போடுமா. என்னால பசி தாங்க முடியாதுன்னு தெரியாதா உனக்கு? அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்குடா. ஒரு நிமிஷம் இரு, எடுத்துட்டு வந்துடுற. ஏன்டா வெறும் சாதம் சாப்பிடுற? அறிவில்ல உனக்கு? சீக்கிரமா குழம்ப கொண்டாந்து குடு. இல்லைன்னா வெறும் சோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவான். இன்னைக்கு சாதமே ருசியா இருக்குமா? குழம்பே வேண்டாம். தலையில வச்சு கட்டிக்க. லலிதா, எனக்கும் சாப்பாடு போடு. அம்மா, நான் இந்த ரூம்ல உட்காந்துருக்கேன். குழம்பை இங்க கொண்டு வா. அப்பன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா இவன் என்ன குறைஞ்சா போயிட போறான்? அம்மா சும்மா இருங்க. ஆளுக்கு ஒரு திக்கா திரிங்கடா இப்படியே. லலிதா, போய் குழம்பு அவன் தலையில கொட்டு. எப்படி படுத்துறான் பாரு. இந்த வீட்டு தலைவங்கிற மரியாதையே இல்லடா உனக்கு. பெத்தவனை சாகடிச்சிடுறா. கொஞ்சம் ஊறுகாய் போடுமா. ஊறுகாய் திங்கிடுமா? ஊறுகாய். வித்யாவுக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். அந்த ஜக்கிக்கு அடுத்தவன் கூடிய கெடுக்கிறத தவிர வேற வேலையே இல்லை. நான் ஏன் சுனிதா கிட்ட போய் நிலப்பத்திரத்தை கொடுக்க போறேன்? அன்னைக்கு மான மரியாதை போற சூழ்நிலை. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. முழுகிடுவோமா தப்பிப்போமான்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது சுனிதா கிட்ட போய் நிலப்பத்திரத்தை நீயே யோசிச்சு பாரு லலிதா. வித்யாவுக்கு அறிவே இல்லை. ஜக்கி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து பேசுறான். நீயாவது அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா?
உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருந்திருந்தா அவன் மண்டையில 2 கொட்டு கொட்டி என்னைக்கு சொல்லிருப்பேன். உங்க அப்பா எப்படிப்பட்டவரு, அந்த ஸ்ரீராமச்சந்திரனோட அவதாரம், உங்களை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக அவர் செருப்ப தேய்றாருன்னு சொல்லிருப்பேன். இத்தனை வருஷமா அவனுக்கு அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா லலிதா, என்ன பேசுற நீ? இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்திருக்க, என் கஷ்ட நஷ்டத்துல என் கூடவே இருந்திருக்க. நீ என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? இன்னொருத்தரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோங்கிறதெல்லாம் வெறும் போய். 20 வருஷம் இல்ல 100 வருஷம் ஒருத்தரோட நாம வாழ்ந்தாலும் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நம்மளால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது. இத பத்தி பேசும்போதெல்லாம் மனசுக்கு எவ்வளவு பாரமா இருக்கும் தெரியுமா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத என்னைக்காவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல லலிதா. போதும், சும்மா இருங்க. நீங்க தப்பு பண்ணீங்களோ பண்ணலையோ, நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பி இருந்தேன். உங்க கஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிட்ட. ஆனா நீங்க ஒரு நிலம் இருக்கிற விஷயத்தையே அம்மாவும் புள்ளியும் மறைச்சிட்டீங்க. பத்திரம் கிடைச்ச உடனே அதை கொண்டு போய் சுனிதா கையில கொடுத்துருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அத நீ நம்புறியா லலிதா? சூரிய வெளிச்சத்தை பார்க்க கண்ணாடி தேவையில்லை, வெறும் கண்ணால பார்த்தாலே போதும். ஆனா நான் தான் குருடியா இருந்திருக்கேன். உங்களை நம்பி நான் மோசம் போயிட்டேன். என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இருந்தாலும் என் துக்கங்களை மனசுலயே புதைச்சுக்கிட்டு பேசாம இருந்த. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஏற்பட்ட இந்த வேதனையை நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? எனக்குன்னு யாரு இருக்காங்க? பசங்க கிட்ட போய் சொல்லலாம்னா இது சாதாரண விஷயம் இல்ல. என் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்புறம் உங்க அம்மா புள்ள என்ன பண்ணாலும் புள்ள அரிச்சதுறதா. மத்தவங்களை எல்லாம் மனுஷங்களை கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. சுனிதா ஜக்கிய விட்டுட்டு இங்கேயே வந்து இருக்கேன்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்குவாங்க. அவங்க கிட்ட எப்படி நியாயம் கிடைக்கும்? அதுக்கப்புறம் என் தங்கச்சி பக்கத்துலதான் இருக்கா. கஷ்ட சுகத்தை பகிர்ந்துக்கலான்னு பார்த்தா அவ எப்பேற்பட்ட ஆளு, எனக்கே சக்காலத்தை ஆகணும்னு நினைக்கிறா. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அவ உன்னோட தங்கச்சி. ஆமாங்க, தெரியும். அதனாலதான் வயிறு எரியுது. ஆனா அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. எனக்கு எல்லாமே நீங்க தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்களே. இல்ல, நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா தானே உடைஞ்சு போகிறதுக்கு. இத பத்தி இனி பேசி என்ன பிரயோஜனம்? பசங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. பசங்க உங்கள மாதிரி இருக்க வேண்டாம். உங்களோட சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா பசங்க வாழ்க்கை பாழாயிடும். ஒரு தகப்பனா உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்ல. தாரமா உங்களை திருத்துறதுக்கு என்னாலேயும் முடியாது. ஆனா ஒரு தாயா எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க தப்பான வழியில போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா என்னால இருக்க முடியல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு நல்ல தாயா இருக்கணும்னு நினைக்கிறேன். இனி என்கிட்ட இருந்து விலகியே இருங்க. இந்த பாரத்தை மடியில சுமந்துக்கிட்டு ரொம்ப நாள் என்னால இருக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன். இனிமே பொண்டாட்டிங்கிற உரிமையில லலிதான்னு என்ன கூப்பிடாதீங்க. எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரவே கூடாது. சாவு கூட இந்த வலியில இருந்து எனக்கு முக்தி கொடுக்காது போல இருக்கு. சாஸ்திரியா, என்ன உடனே வர சொன்னீங்களாமே? பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு 200 பக்தர்கள் நம்ம அம்மனை தரிசனம் பண்றதுக்காக வர்றாங்க. அதனால விசேஷ பூஜை இருக்கு. வர்ற அத்தனை பேருக்குமே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். டக்குன்னு பூஜை ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா பிரசாதம் ஆனா ஆவணெல்லாம் சொல்லாத. சேகர்கிட்ட போய் விஷயத்த சொல்லு. என்னெல்லாம் சமைக்கணுங்கிறத நான் சொல்றேன். பிரசாதம் தயார் பண்ணிட்டானான்னு கேளு. இல்ல, அது நீ சும்மா தடங்கள் சொல்லாத. போன வருஷம் ராஜகோபுரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் காக்க வைக்க முடியுமா? மத்தியானம் அவங்க இங்க சாப்பிட்டு திருப்பதிக்கு வேற கிளம்புறாங்க. ராத்திரி 9 மணிக்கு திருப்பதியில் அவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போய் ஏற்பாடுகளை கவனி. சரிங்க சாஸ்திரியா. யா தேவி சர்வபூதேஷு மாத்ர ரூபேல சமஸ்திதா
நமஸ்தஸ்மை 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 நமோ நமகா. சங்கரா சீக்கிரம் கடகடன்னு வேலை ஆகட்டும். சேகரா சமையல் ஆயிடுச்சா? அங்க எல்லாம் இலைய போடுறா. யாரை கேட்டு இலைய போடுறாங்க? சமையல் வேலை முடிய வேண்டாமா? அடட, அவ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம், உடனே திருப்பதிக்கு போகணும்னு சொல்றா. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன பண்ண முடியும்? 11 மணிக்கு முடியலன்னா 11:30க்கு போகட்டும். நீங்களே சொல்லுங்க. திடுதிப்புன்னு 200 பேருக்கு சமையல் பண்ணணும்னா எப்படி? காய்கறியும் இல்ல, மளிகை சாமானும் இல்ல. ஜக்கி கிட்ட சொன்னா அவன் இஷ்டத்துக்கு வரான். காய்கறியும் மளிகை சாமானையும் 8:45க்கு கொண்டு வந்து கொடுக்குறான். பாக்குறீங்கல்ல, நானும் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கேன். சரிப்பா, பேசுறது நிறுத்திட்டு சமையல முடி. முடிக்கிறேன். அவங்கள விட நீங்க ரொம்ப குதிக்கிறீங்க போல இருக்க. நான் ஒன்னும் குதிக்கலப்பா, அங்க விருப்பாட்ச சாஸ்திரிகள் குதிச்சுட்டு இருக்கா, நான் இங்க வந்து குதிக்கிறேன். சரி இதோ கொஞ்ச நேரம் இருங்க, முடிஞ்சிடும். சீக்கிரம் கொத்தமல்லியை கட் பண்ணி கொடு. ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருங்க. இதோ சாதம் வெந்துருச்சுன்னா முடிஞ்சது. ஐயோ, நான் எப்படி அங்க போவேன்? இப்ப அங்க என்னடானா அவர் தையா தக்கன் குதிச்சுட்டு இருக்கார். அங்க மனுஷன் போவானா? அதனாலதான் இங்கே நிக்கிறேன். இங்கே இருங்க. சங்கரா சீக்கிரம். என்ன இவ்வளவு லேட்டா வர? காலையில இருந்து உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லையா? எனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்கு. அப்புறம் ஏன் இவ்வளவு லேட்டா வர? கோவிலோட ஆபீஸ் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? ரெண்டாவது மங்களாரத்தி காட்டும் போது. சரியான டைம்க்கு தானே வந்திருக்கேன். நீ தான் வந்து கோவில் ஆபீஸ் திறக்க போறியா? ஒரு வகையில அப்படியும் வச்சுக்கலாம். மூளை குழம்பி போயிடுச்சு உனக்கு. ஏன் உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன மக்கு சாஸ்திரியா நேத்து என்ன சொன்னாரு? நீ பெருக்கிற வேலையை விட்டுட்டு கணக்கு எழுதுற வேலையை செய். அப்ப நீ கூட பக்கத்துல இருந்தியே. ஆமா இல்ல? பாத்தியா, அந்த அம்மன் கண்ணை திறந்துட்டா. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாத்துக்கும் அவ பெரிய இழுக்காத. அந்த அம்மன் கிட்ட 3 நிபந்தனை வச்சு மறந்துட்டியா? ஒன்னொன்னா நிறைவேற்றிக்கிட்டே இருக்கா. வித்யா டிராவல்ஸ் நடத்தணும்னு ஆசைப்பட்டா, அந்த ஆசை நிறைவேறிடுச்சுல்ல. நீ கோவில கணக்கு வேலையில சேர்ந்திருக்க. நீ சொன்ன 3 விஷயங்கள்ல 2 விஷயங்களை நிறைவேற்றிட்டா. இன்னும் 1 தானே, அதையும் நிறைவேற்றிடுவா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இவ்வளவு தூரம் செஞ்ச அம்மனுக்கு அதை செய்யறது பெரிய விஷயமா? நீ துர்கா பூஜையை பண்ணிதான் ஆகணும். உனக்கு வேற வழியும் இல்ல. நல்ல விஷயம் தான், விடு. அந்த அம்மனை வந்து உன் நாக்குல உட்காந்து நிபந்தனையை வச்சு அதை நிறைவேற்றி உன்னை பூஜை பண்ண வைக்கிறா பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு அம்மன் மேல பக்தி வரப்போகுது. அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் சரணடைய மாட்டேன். வேட்டை இதுவும் கிடைக்காத வேட்டைக்காரன் கண்ணப்பன் முதல்ல கிடைக்கிற வேட்டைய உனக்கே கொடுத்துருன்னு சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டானா. டக்குன்னு அவனுக்கு வேட்டை கிடைச்சிருச்சான். அதுக்கப்புறம் தன்னோட 2 கண்ணையுமே சிவனுக்கே கொடுத்து பெரிய பக்தன் ஆயிட்டான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயும் அப்படி ஆக போற. நீ இப்படி கனவு காணிக்கிட்டே இரு, நான் போய் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சரி, அப்பா எங்க? சமையல் கட்டுல உங்க அப்பாக்கு பெண்டு நிமிருது. பக்கத்து ஊர்ல இருந்து 200 பேர் வந்திருக்காங்களாம். 12 மணிக்குள்ள பிரசாதம் எல்லாம் ரெடியா இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. ஐயோ பாவம் அப்பா, காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. நான் போய் அவருக்கு உதவி செய்றேன். அம்மா திரிபுர சுந்தரி, இந்த சுந்தரி எப்படியாவது பக்தி ஆக்கிருமா? சேகரா கிண்டிண்டே இருக்காத, முடி. முடிஞ்சது. அப்பா நிறைய வேலை இருக்கா, நான் உதவி செய்யட்டுமா? இப்படி வாமா. இத அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை உருவி கொடு. காலையிலேயே சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. எனக்கு எப்படிமா தெரியும்? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயத்தையே சொன்னாங்க. ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. என்னப்பா மணி 11 ஆச்சு. என்ன பண்றது? தலைக்கு மேல வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்க முடியல. சாப்பிடாம இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தா மயக்கம் வராதாப்பா? சரியான நேரத்துல சமைச்சு கொடுக்கலன்னா மரியாதை போயிடும்ல. சரி, உங்களுக்கு மோர் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. சீக்கிரம் சமையல முடிச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். சேகரா சாதம் வெந்துடுச்சு பாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ இப்படி கிண்டிண்டே இருந்தேன்னு வச்சுக்க, சாதம் குழஞ்சிட போறது. நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல. அது சரி, சமைக்கிறது நீயே, திட்டு வாங்குறது நானா? சங்கரா கோணி கொண்டு வா, சாதம் வடிக்கணும். சீக்கிரம் வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. குடு. அண்ணா ரொம்ப வெயிட்டா இருக்கு, நான் வேணா உதவி பண்ணா? நீ போடா, எனக்கு வேலை சொல்லி கொடுக்காத. 30 கிலோ அரிசி தானே, என்னால முடியாதா? இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருப்பேன். இப்படி குடு, கட்டுவோம். டேய் என்கிட்ட குடு. நல்லா டைட்டா கட்டணும். நான் வேணா வந்து அதெல்லாம் பிடிக்கட்டுமாப்பா? ஒண்ணும் வேண்டாமா, நீ சும்மா இரு. நீ போய் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. சீக்கிரம். பாத்து இப்படியோ ஒரு கைப்பிடி வா.
ஆ